தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு மறுமலர்ச்சி திமுக மீண்டு வந்து விட்டது ஒரு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மறுமலர்ச்சி திமுக திகழ்கின்றது என்பதை உணர்த்தும் வண்ணம் எங்களுடைய மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அங்கீகாரத்தை மீட்போம் அப்படின்னு மாநாட்டில் போட்டிருக்கீங்க. அங்கீகாரத்தை மீட்டுறீங்களா? 12 தொகுதிக்கு மேலே வாங்கிடுவீங்களா? உடனே நீங்கள் அதாவது நாரதர் வேலையதையும் செய்கிறீங்க நீங்கள். அதாவது வந்து அணி திரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரத்தை பெறுவோங்கிறது எங்களுடைய முழக்கம், மாநாட்டு முழக்கம். இது என்னன்னா வந்து அங்கீகாரங்கிறது வந்து உடனே வந்து சீட்டு எண்ணிக்கையை வச்சு நீங்கள் அதை ஒப்பிட்டு சொல்கிறீங்க, அதுவும் ஒரு இது இருக்குது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எங்களுடைய மதிமுகங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தி, தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்திங்கிறத பிரதிபலிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த மாநாடை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அதனால் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் இங்கே வரப்போகிறாங்க. அதனால் வந்து அந்த எழுச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கூட்டணி கட்சி இல்லை இது வந்து முழுக்க எப்பயுமே நாங்கள் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சி திமுக எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்துக்கிற ஒரு தான். எந்த கூட்டணி இயக்கத்துக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கலை. ஆனால் எல்லா கூட்டணி இயக்கத்தினுடைய ஆதரவும் நல்லாசியும் கண்டிப்பாக இதுக்கு உண்டு. குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியினுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த மாநாட்டிற்கு உண்டு. அங்கீகாரங்கிறது நீங்கள் டெஃபினிஷன் கொடுத்தே வச்சுக்கோங்களேன், அது ஒரு நாள் பத்தாது. ஏன்னா எங்கள் தலைவர் வைகோவுடைய சாதனைகள் தியாகங்கள் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 61 வருஷம் அவருடைய பொது வாழ்க்கையில் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்வாதாரத்துக்காண்டி அவர் எவ்வளோ செஞ்சுருக்கிறார். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே சிறைவாசத்தில் இருக்கார். தவறான குற்றச்சாட்டுக்காண்டி கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக வாழ்வாதாரத்துக்காண்டி 5 வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் இருந்திருக்கிறார், சிறையில் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருக்கு மேலே நடைபெறும் போயிருக்கிறார். அவருடைய முக்கியமான பிரச்சனை நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. அதே மாதிரி நீங்கள் தஞ்சை வேளாண் மண்டலத்தில் இன்றைக்கி ஷேல் கேஸ், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற நச்சு திட்டங்கள் இன்றைக்கி அறிவிக்கப்படலைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. இன்றைக்கி நெய்வேலியில் எல்எல்சி நிறுவனம் இன்றைக்கும் தனியார் மயமாக பொதுத்துறை நிறுவனமாக இருந்து கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்கள் அதை நம்பி இருக்குன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. இன்றைக்கி இது மாதிரி அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் கழிச்சும் நம்முடைய அரசியல் ஆசை சட்டத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவ படம் அங்கே கிடையாது. ஆனால் தலைவர் வைகோ அங்கே நாடாளுமன்றத்தில் முழங்கிய ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காண்டி தான் இன்னைக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய படம் இருக்குது. இது போன்ற பல விஷயங்கள். இன்னைக்கு ட்ரெயினில் டிடிஆர் போகிறாங்க. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிடிஆர் பொறுத்த வரைக்கும் படுக்கிறது வசதி கிடையாது. ஒன்று நின்றுட்டு வரணும், உட்காந்துட்டு வரணும். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு படுக்கை வசதி இருக்குன்னா அந்த டிடிஆர்களுக்கு அதற்கு காரணம் தலைவர் வைகோ.